ஹாய், என் பேர் ஆர்த்தி அருண்குமார். நான் இப்போ ஒரு 4 இயர்ஸா ஆன்லைன்ல சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட மெயின் இது பாத்தீங்கன்னா அமேசான்ல சேல் பண்ணிட்டு இருக்கேன். என்ன தமிழ் இ-காமர்ஸ் சேனல்ல பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ கரண்டா ஒரு ஓன் வெப்சைட் ஓன் பண்ணிட்டு இருக்கேன். சாரோட கோர்ஸ் மூலமா அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எப்படி ரன் பண்ணணும், எப்படி ஆடியன்ஸை நம்மளோட வெப்சைட்டுக்கு டிராஃபிக் ஜென்ரேட் பண்ணணுன்றத கத்துக்கிட்டு இப்போ சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். நல்ல சேல்ஸ் போயிட்டு இருக்கு. புது ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணியிருக்கோம். வாங்க என் ஆஃபீஸையும் காமிக்கிறேன். என்னோட சேல்ஸ் நான் என்னென்ன ஸ்ட்ராட்டஜி ட்ரை பண்ணேன் அப்படின்றதையும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். வாங்க. ஸோ இப்போ கரண்ட்லி பார்த்தீங்கன்னா ஒரு 20 கேர்ள்ஸ் வந்து எங்கிட்ட ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாருமே நல்லா படிச்சவங்க தான். ஸோ நாங்கள் வந்து கிட்ஸுக்காக ஒரு ப்ராடக்ட் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். ஸோ கிட்ஸ்ன்றப்போ நம்ம வந்து நிறைய சேஃப்டி மெஷர்ஸ் இருக்க வேண்டியது இருக்கு. அதில் இருக்க ஒவ்வொரு திங்ஸுமே எப்படி குழந்தைங்களுக்கு பாதுகாப்பாக யூஸ் பண்ணுற மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இங்கே இருக்கவங்க எல்லாருமே வெல் ட்ரைன்டு தான். ஒரு ப்ராடக்ட் அவங்க ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ப்ராடக்ட் எவ்வளோ குவாலிட்டி டெஸ்ட் பயங்கரமாக பண்ணுவாங்க. குவாலிட்டி டெஸ்ட் பண்ணி குழந்தைக்கு கொடுக்கும்போது எந்த ப்ராப்ளமும் இல்லை, சேஃபாக இருக்கு அப்படின்றத இன்ஷூர் பண்ணிட்டு தான் அவங்க கொடுப்பாங்க. இப்போ என்னோட ஷாப்பிஃபை அனலிட்டிக்ஸ் பார்க்கலாம் வாங்க. அக்டோபர் 1லேருந்து அக்டோபர் 31 வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்னோட சேல்ஸ் வந்து 2,98,000 கிட்ட வந்திருக்கு. ஸோ டோட்டல் ப்ராடக்ட்ஸ் பார்த்தோம்னா 256 ஆர்டர்ஸ் கிட்ட நம்மகிட்ட பிளேஸ் ஆயிருக்கு சார். இந்த சேல் வந்து ஒரு நாளில் கண்டிப்பாக அச்சீவ் பண்ண முடியாது. இது பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் நிறைய விஷயம் இருக்குது. எல்லாத்தையும் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணி கற்றுக்கிட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணோம்னா கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு நல்ல சேல் கிடைக்கும். இப்போ நான் ஒன்றும் ப்ரோ கிடையாது, ஜஸ்ட் இப்போ நானும் லேர்னிங் ஃபேஸில் தான் இருக்கேன். படிச்சு இன்னும் கண்டிப்பாக இதோட சேல்ஸை இன்க்ரீஸ் பண்ணணும். என்னோட அமேசான் சேல்ஸ்க்கு ஈக்குவலாக வெப்சைட் சேல்ஸை கொண்டு வரணும். அதுதான் என்னோட மெயின் கோலாக இருக்குது. இப்போ என்னோட சேல்ஸை பார்த்தீங்க, ஜஸ்ட் அந்த சேல் வந்து நம்ம ஜஸ்ட் ஒரு வெப்சைட் வச்சிருக்கோம்னா அந்த சேல் அச்சீவ் ஆகுமானா கண்டிப்பாக கிடையாது. ஸோ நிறைய விசிட்டர்ஸ் நம்மளை வந்து பார்க்க வந்தால் தான் நம்மளால் அந்த சேலை அச்சீவ் பண்ண முடியும். வாங்க லாஸ்ட் 1 மந்த் பார்த்தோன்னா எனக்கு எவ்வளோ விசிட்டர்ஸ் வந்திருக்காங்கன்றதை இதில் பார்ப்போம். ஸோ லாஸ்ட் 1 மந்த் பார்த்தீங்கன்னா என்னோட ஸ்டோருக்கு வந்து ஒரு 9,569 விசிட்டர்ஸ் கிட்டே வந்திருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 9,500 விசிட்டர்ஸ் வந்து எனக்கு வெப்சைட்குள்ளே வந்துட்டாங்க. ஸோ இந்த வெப்சைட் வந்தவங்க யாரும் எனக்கு பர்ச்சேஸ் பண்ணுன்றது எதுவும் கிடையாது. பட் நான் அவங்களை என்ன பண்ணுவேன்னா திருப்பி அவங்கள வந்து ஆட்ஸ் ரன் பண்ணி அவங்கள எப்படி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கான்டென்ட் கொடுத்து அவங்கள உள்ளே கொண்டு வந்து என் கஸ்டமராக கன்வெர்ட் பண்ணுறது தான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இதுக்கு முன்னாடி தமிழ் இ-காமர்ஸ் பேஜில் எங்களோட ஒர்க்கிங் ஏரியா பார்த்துருப்பீங்க. ஒரு 500 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து இப்போ 1,500 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நாங்கள் ஷிஃப்ட் ஆயிருக்கோம். அதுக்கு இந்த இ-காமர்ஸ் பிஸ்னஸ் தான் எங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் எங்களுக்கு கொடுத்துருக்கு. இப்போ நான் புது ஆண்டர்பிரனர்ஸ்க்கு என்ன சொல்ல விரும்புறேன்னா, எந்த ஒரு விஷயம் நீங்க ஸ்டார்ட் பண்றதுதான் கஷ்டம். ஒரு ஐடியாஸோட கன்வெர்ட் ஆகி ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஸ்டார்ட் பண்ணிட்டு சின்னதா ஸ்டார்ட் பண்ணிட்டு அந்த பிசினஸ்க்கு கன்சிஸ்டன்ட்டா ஒர்க் பண்ணிட்டு புது திங்ஸ் வந்து அந்த பிசினஸ்ல நம்ம போடும்போது கண்டிப்பா நம்ம பிசினஸ் நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போக முடியும். பவுர் சத்திரம் என்ற சின்ன ஊர்ல இருந்து பொண்ணுங்களா நாங்களா சேர்ந்து ஒரு ப்ராடக்ட் மேனுஃபேக்சர் பண்ணி இந்தியா ஃபுல்லா ஷிப் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ எங்களால முடிஞ்சுச்சுன்னா கண்டிப்பா உங்களாலே முடியும். ஃப்ரெண்ட்ஸ், ஆர்த்தி மேமோட ப்ரோமோ பார்த்துருப்பீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்கள பற்றி சொல்கிறதே நம்ம வந்து ஒரு ஒரு தப்பான விஷயம். ஏன்னா தமிழ் இ-காமர்ஸ்ன்ற சேனலில் என்னைய கூட தெரியாமல் இருப்பாங்க. பட் ஆனால் அவங்கள தெரியாதவங்க இருக்கவே மாட்டாங்க. ஏன்னா நம்ம தமிழ் இ-காமர்ஸ் சேனலில் இது வரைக்கும் ஹையஸ்ட் வியூஸ் போன வீடியோ வந்து ஆர்த்தி மேமோட வீடியோ தான். ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஆனால் மிஸ்டர் ஜெப்சன் சேனலில் ஆர்த்தி மேம் இன்டர்வியூ எடுக்க வந்திருக்கோம். ரீசன் என்னென்னா, அவங்க ஃப்ளிப்கார்ட் அமேசான் மாதிரி போர்ட்டலில் இன்னமும் செல் பண்ணிட்டு தான் தமிழ் இ-காமர்ஸ்லேயே நம்ம இன்டர்வியூ கொடுக்க வச்சிருப்போம், செல்லர் எக்ஸ்பீரியன்ஸ் வீடியோன்ட்டு. பட் ஆனால் இப்போ அவங்க வந்து அமேசான் ஃப்ளிப்கார்ட்லேயும் செல் பண்ணுறாங்க. ஓன் வெப்சைட்டையும் அவங்களுக்குன்னு ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணி அந்த வெப்சைட்டுக்கு அவங்களே ஆட்ஸ் ரன் பண்ணி சேல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதனால தான் மிஸ்டர் ஜெப்சன் சேனல்லையும் நம்ம இன்டர்வியூ எடுக்க வந்திருக்கோம். ஸோ இ-காமர்ஸ் ஓரியன்டான இன்டர்வியூ தான். பட் ஆனால் அவங்க எப்படி இந்த ஒரு ஓன் இ-காமர்ஸ் வெப்சைட் பில்ட் பண்ணணும், ஆட்ஸ் ரன் பண்ணணும், அந்த மாதிரி இன்டென்ஷன் பண்ணாங்க, என்னென்னலாம் பண்ணாங்க அப்படின்றத லைவாக அவங்ககிட்ட சொல்லும்போது ஓகே நம்மளும் எதை ட்ரை பண்ணி பார்க்க முடியக்கூடாது அப்படின்ற ஒரு இன்டென்ஷன் உங்களுக்கு வரும். ஸோ நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் மேம். வணக்கம் சார். ஸோ ஆக்சுவலாக வந்து 2 வருஷம் ஆச்சு கரெக்டாக மேம்? ஆமாம் சார், 2 இயர்ஸ் ஆச்சு. ஸோ அந்த 2 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா சின்னதாக வீட்டில் ஒரு மோட்டர் ரூம் மாதிரி தான், மாரிஃபை நாட் அந்த மாதிரி தான், அந்த மாதிரி ரூமில் ஆரம்பிச்சு இப்போ நீங்கள் ஒரு சின்ன ஒரு குட்டி ஃபேக்ட்ரியாக கிரியேட் பண்ணி 20 அப்போ 15 மெம்பர்ஸ் இருந்தாங்க. 15 மெம்பர்ஸ் தாங்க சார். இப்போ எவ்வளோ மெம்பர்? இப்போ 23 வரைக்கும் இருக்குது. 23 மெம்பர்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க. அதுவும் இல்லாமல் இப்போ நீங்கள் ஃப்ளிப்கார்ட் அமேசான் மட்டும் இல்லாமல் ஓன் வெப்சைட்டுக்கும் ஸ்டார்ட் பண்ணி ஆட்ஸ் ஆரம்பிச்சிங்க. ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டினே டேரெக்டாக சொல்கிறேன், எதனால் நீங்கள் ஓன் வெப்சைட் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சிங்க? அந்த இன்டென்ஷன் எப்படி கிரியேட் ஆச்சுங்க? ஓகே,
சார் ஆக்சுவலாக என்னன்னா நான் இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி 4 years ஆச்சு. ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு அமேசான் ஃப்ளிப்கார்ட்ல தான் நான் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ எனக்கு சேல் சூப்பராக வந்துட்டு இருந்தது, நல்லா போயிட்டு இருந்தது. ஸோ ஒரு நாள் வந்து எனக்கு ஒரு பயங்கரமான ஒரு தாட் என்னன்னா, இப்போ நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் டிபெண்டட் ஆன் அமேசானை டிபெண்ட் பண்ணி இருக்கோம் நம்ம. இப்போ அமேசானை டிபெண்ட் பண்ணி இருக்கோம் நம்ம. இன்கேஸ் ஏதோ பிரச்சனை வந்துருச்சு, எனக்கு அமேசான்ல ஏதோ பிரச்சனை வந்துச்சு, என்ன சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க, ஏதோ ஒரு இஷ்யூ என்ன சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க, இல்ல ஈவன் டிக்டாக் பேன் பண்ண மாதிரி அது மாதிரி ஏதோ பண்ணிட்டாங்க, இல்ல என்னையே ஏதோ பண்ணிட்டாங்க, டெலிவரி பார்ட்னர் வந்து வர மாட்டேன்னு சொல்லிட்டாங்க, இல்ல ஏதோ சம்திங் இஷ்யூ ஆயிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணலாம்? நம்மளை நம்பி ஒரு 20 ஒர்க்கர்ஸ் கிட்ட இருக்காங்க, அவங்களுக்கு நான் என்ன வேலை கொடுப்பேன், என்ன சேலரி கொடுப்பேன், எப்படி சேலரி கொடுப்பேன் அப்படின்ற தாட் இருந்தது. ஸோ அப்பதான் சரி வேணாம், ஏன்னா அமேசான்ல பண்ணும்போது நமக்கு கஸ்டமர் டேட்டா எதுவுமே கிடையாது, நம்ம எந்த டேட்டா ஓன் பண்ண முடியாது, கஸ்டமர் பில் பண்ணவே முடியாது. சரி அப்பதான் சரி, அப்ப நம்ம கஸ்டமர் நம்மளே ஒரு குரூப் வந்து பில் பண்ணணும், நம்ம கஸ்டமர் நம்மளே டேட்டா பில் பண்ணோம்னா நமக்கு இன்கேஸ் அமேசான் இல்லைனாலும் இன்னொரு ஒரு பிளாட்ஃபார்ம்ல சர்வே பண்ணிக்கலாம். ஸோ நம்ம டீமை வந்து அப்படியே நம்ம கொண்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் பண்ணேன். எக்விட்னு ஒரு வெப்சைட் அவங்க வச்சிருக்காங்க, அந்த மாதிரி இருக்கும். எப்படின்னா ஈஸியா இருக்கும், நம்ம ஒரு ஸ்டோரை நானே கிரியேட் பண்ணிடலாம், ஈஸியா ஒரு ஸ்டோர் கிரியேட் பண்ணிட்டு என் ப்ராடக்ட் லிஸ்ட் பண்ணிட்டு வந்துருச்சு. ஸோ வெப்சைட் ரெடி பண்ணிட்டேன். ஸோ நான் அப்போ என்ன பண்ணேன்னா, எனக்கு வாட்ஸ்அப்ல ஆர்டர்ஸ் வரும். எனக்கு என்ன பிரச்சனை அப்போ இருந்ததுன்னா, வாட்ஸ்அப்ல வர ஆர்டர்ஸை வந்து எப்படி எனக்கு வந்து அதை ட்ராக் பண்ற கஷ்டமா இருக்கிறது, அப்படியே நான் வெப்சைட் லிங்க் கொடுத்து வெப்சைட்லயே பிளேஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அப்படியே போயிட்டே இருக்கும் போது ஒரு 6 months அப்படியே பண்ணியாச்சு. நாங்க வாட்ஸ்அப்ல ஆர்டர் வரும், நான் அந்த எக்விட் வெப்சைட்டுக்கு அனுப்பிச்சிருவேன், போயிட்டு இருந்தது. அப்போ என்ன இஷ்யூ வந்துச்சுன்னா, ஸ்பீட் வந்து பயங்கரமா அடி வாங்க ஆரம்பிச்சது. நம்ம வந்து தனி ஹோஸ்டிங் எதுவும் வாங்கல. ஸோ அவங்க பிளாட்ஃபார்ம்ல நம்ம ரன் பண்ணும்போது வெப்சைட் ஸ்பீட் வந்து ரொம்ப கம்மியா இருந்த மாதிரி இருந்தது. நம்ம இ-காமர்ஸ் வெப்சைட் மெயினே ஸ்பீட் தான். கஸ்டமர் டிராஃபிக் அந்த வெப்சைட் கம்மியா தான் சார் இருக்கும். எனக்கு டிராஃபிக் எப்படின்னு சொல்ல தெரியல. பெர் டே பார்த்தோன்னா ஒரு 5 to 6 ஆர்டர்ஸ் வந்திருக்கும். ஸோ அதுக்கே நம்ம எக்ஸ்ட்ராவா நான் ப்ராடக்ட் இன்க்ரீஸ் பண்ண எனக்கு வெப்சைட் ப்ராடக்ட் இன்க்ரீஸ் பண்றதுனால தான் எனக்கு கம்மியாகுதுன்னு எனக்கே தெரிஞ்சது. ஸோ அப்போ ஒரு ஏஜென்சி, எனக்கு அப்போ வேர்ட்பிரஸ் வெப்சைட்லாம் கிரியேட் பண்ண தெரியாது, ஒரு வெப்சைட் நல்ல வெப்சைட் கிரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ஏஜென்சி மூலமா எனக்கு பண்ணி கொடுத்தாங்க. ஒரு 1 monthல எனக்கு பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ வெப்சைட் இப்போ எனக்குன்னு ஒரு வேர்ட்பிரஸ் வெப்சைட் இருக்கு, தனியாக ஹோஸ்டிங்கும் வாங்கியாச்சு, நல்லா போயிட்டு இருக்கு. அப்போ என்ன பிரச்சனைனா, அமேசான்ல என்னோட ப்ராடக்ட் வந்து நான் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் ரன் பண்ணதே கிடையாது, கேம்பெயின்ஸ் எதுவுமே ரன் பண்ணது கிடையாது, எல்லாமே ஆர்கானிக் ரிசல்ட்ஸ். நான் என்னோட தாட் என்னன்னா, நான் வெப்சைட் திறந்துட்டோம், சோ ஆர்டர்ஸ் நிறைய வந்துரும், அமேசான் வரையும் நமக்கு வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினைச்சு இருந்தேன். பட் அங்கதான் ஒரு பெரிய ரியாலிட்டி ஹிட் என்னன்னா, ஆர்டர்ஸ் வரல. நிறைய பேர் எங்கிட்ட ஃபோன் பண்ணும்போது வெப்சைட்லாம் கிரியேட் பண்ணிட்டேன், ஆனா ஆர்டர் வர மாட்டேங்குது, சரி நீங்க மார்க்கெட்டிங் ஸ்பெண்ட் பண்ணீங்களான்னு கேட்டா அது பண்ணணுமா கண்டிப்பா அப்படின்ற ஒரு இன்டென்ஷன்லாம் இருக்காங்க. அப்பதான் பயங்கர ரியாலிட்டி ஹிட் எனக்கு அது. சரி அப்ப நம்ம ஏதோ சம்திங் நம்ம ஒரு ப்ராடக்ட் வச்சிருக்கோம், அந்த ப்ராடக்ட் போய் கஸ்டமர்ட்ட இதெல்லாம் இருக்கு நீங்க வாங்குன்னு சொன்னா தான் அவங்க வாங்க போறாங்க. நான் வச்சுக்கிட்டே இருந்தா எதுவும் நடக்க முடியாது. அமேசான் வந்து ஒரு பெரிய டிராஃபிக் ஜெனரேட் பண்ணி அவங்க வச்சு கஸ்டமர் கொண்டு வராங்க, வாங்க வைக்கிறாங்க. பட் அப்பதான் சரி நம்ம அப்ப ஏதோ சம்திங் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இது பண்ணுவோம்னு சொல்லிட்டு அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் ரன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் ரன் பண்ணேன். அப்பயுமே எனக்கு அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்ல கிளியராலாம் எதுவும் தெரியாது, பிக்சல்ஸ் அந்த பத்தில எதுவுமே தெரியாது எனக்கு. ஸோ ஜஸ்ட் நீங்க வந்து நல்லா ஞாபகம் இருக்கு, ஒரு நாங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் அப்போ லான்ச் பண்ணல, ஆனா அப்பதாங்க ரெடி பண்ணி வச்சுட்டு எங்களுக்கு ஒரு 2 டைப் ஆஃப் இன்டென்ஷன்ஸ், லான்ச் பண்ணலாமா வேண்டாமா, உண்மையிலே நம்ம அந்த அளவுக்கு இதுல இந்த ஃபீல்ட்ல எக்ஸ்போர்ட் ஆயிட்டோமா இல்லை இன்னும் நிறைய இருக்கான்னு சொல்லும்போது ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தான் ஆக்சஸ் கொடுக்கும். ஏன்னா அது லான்ச் பண்ணல, பட் இருந்தாலும் பேக் எண்ட்ல பாத்துக்கலான்ட்டு உங்ககிட்ட கொடுத்து நான் செக் பண்ணப்போ நீங்க ரிவ்யூ சொன்னீங்க. ஒரு 10 days கழிச்சு வந்து சார் இந்த மாதிரி நல்லா இருக்கு, நான் நிறைய இங்கிலீஷ் கோர்ஸ் எல்லாம் பார்த்தேன், ஜஸ்ட் ஆட்ஸ் கிரியேட் பண்ற மாதிரி தான் சொன்னாங்க. உண்மையில அதான் எங்களுக்கு கிடைச்ச ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் ஃபீட்பேக். எங்களோட இன்னமும் அது வந்து இன்னும் ஒரு எத்தனை வருஷம் ஆனாலும் எங்களோட டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ்க்கு கிடைச்ச ஒரு ஃபர்ஸ்ட் ஃபீட்பேக்கே நீங்க தான் கொடுத்தீங்க. அந்த கான்வர்சேஷன் இன்னும் நான் பார்த்துருக்கேன். உண்மையிலே அது வந்து எப்படின்னா, நான் சொன்னேன்ல, நான் ஆட் ரன் பண்ணும்போது அவங்க என்ன, நான் நிறைய பக்கம் சோர்ஸ்ல ஆட் ரன் பண்ண எப்படின்னு கத்துக்கும் போது அவங்க என்ன பண்ணாங்கன்னா, எனக்கு அவங்க சொல்ற பிக்சல் மூலியமா வெப்சைட்ல இருந்து இது பண்ணலாம்னு சொல்றாங்களே, எப்படி பிக்சல் கனெக்ட் பண்ணணும் அந்த அவங்க சொல்லி கொடுக்கல. சோ எனக்கு அது தெரியல. சரி நமக்கு அட்லீஸ்ட் நம்ம ஏதோ பண்றதுக்கு ஒரு ஆட் ரன் பண்ணணும்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆட் ரன் பண்ணி, அதுவும் வாட்ஸ்அப்ல எனக்கு வர மாதிரி தான் மெசேஜ் வர மாதிரி தான் பண்ணேன். அது ஓகே நல்லா இருந்தது. பட் நான் என்னைக்கு ஆட் ரன் பண்றேனோ அன்னைக்கு எனக்கு பயங்கர ஹெக்டிக்கா இருக்கும். ஏன்னா கஸ்டமர் ஃப்ளோ மெசேஜ் வந்துகிட்டே இருக்கும், நான் உங்களுக்கு பர்சனலா ரிப்ளை பண்ற மாதிரி. ஸோ இப்படி பண்ணிட்டே இருக்கும் போது தான் நீங்க உங்க கோர்ஸ் எனக்கு கொடுத்தீங்க, ஸோ செக் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு அப்போ வரைக்கும் பிக்சல் கனெக்ட் பண்ணலாம் தெரியாது. உங்க கோர்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நான் அந்த கோர்ஸ்ல வந்து ஓகே என்னதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் கொடுத்தீங்க, எப்படி பிக்சல் கனெக்ட் பண்ணணும், சரி இப்படிதான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் பிக்சல் நீங்க அதுக்கப்புறம் தான் பண்ணி முடிக்கிறது. அந்த 10 days எனக்கு ஆச்சு. அந்த 10 days அப்புறம் தான் ஆட்ஸ் ரன் பண்ண ஆரம்பிச்சேன். அதுலேயே நீங்க அடுத்து ஆட்ஸ் அவேர்னஸ் ஆட் எப்படி பண்றதுன்னு சொல்லிட்டு பிராண்ட் அவேர்னஸ். ஸோ ஃபர்ஸ்ட் அவேர்னஸ் ஆட் மெயின்டைன் பண்ணி, எனக்கு அந்த ப்ராடக்ட் ரொம்பலாம் விற்காது, அமேசான்ல அவ்வளவு விற்கல. பிராண்ட் அவேர்னஸ்ல சேல்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. எனக்கு அந்த ஆக்சுவலா எப்படி சொல்றேன்னா, அந்த ப்ராடக்ட் வந்து எனக்கு ஹாட் செல்லிங் ப்ராடக்ட் கிடையாது, அமேசான்ல கிடையாது. அப்படி ஒரு ப்ராடக்ட் நான் வச்சிருந்தேன். சோ அந்த ப்ராடக்ட் நீங்க சொன்ன மாதிரி பிக்சல்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணி அந்த ப்ராடக்ட் சும்மா ஜஸ்ட் ஒரு ஆட் கிரியேட்டிவ் பண்ணி ஆட் ரன் பண்ணேன்.
பார்த்தா டு மை சர்ப்ரைஸ் என்னன்னா அந்த 1 வீக் ஃபுல்லா அந்த ப்ராடக்ட்டே எனக்கு ஆட் ஆன சேல்ஸ் ஆயிருந்தது. சரி அப்பதான் தெரிஞ்சது நம்ம வெப்சைட் யார் வந்து தொடறாங்களோ நம்ம கேப்சர் பண்ணி திருப்பி நம்ம ரன் பண்றோம் அப்படின்ற கான்செப்ட் அப்பதான் புரிஞ்சு அது உங்க கோர்ஸ் வந்து எனக்கு பயங்கர அந்த டைம்ல நீங்க கரெக்டா ஜஸ்ட் செக் பண்றதுக்காக எனக்கு கொடுத்தீங்க. வந்து அதை கொடுத்த இன்டென்ஷன் என்னன்னா நீங்க திட்ட மாட்டீங்க, நம்ம தப்பா பண்ணினா கூட டீசெட்டா போயிடுவான்னு பார்த்தா நீங்களா தான் ஆனா ரிவ்யூ கொடுத்தீங்க, நான் கேட்க கூட இல்லை. ஸோ அப்பதான் எங்களுக்கு ஒரு உண்மையிலே ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துச்சு, ஓகே நம்ம கரெக்டாக தான் பண்ணிருக்கோம். ஏன்னா அமேசான் ஃபிளிப்கார்ட் வேற, அது வந்து இருக்கிறதே வந்து ஈஸி தான், ரொம்ப பெரிய விஷயம். பட் ஆனா இது வந்து நம்ம போயிட்டே இருக்கோம், கடல் மாதிரி கத்துக்கிட்டே இருக்கணும். மெட்டா ஆட்ஸ் ரன் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க கரெக்டா, ஒரு இண்டிபெண்டா ரன் பண்றீங்க ஒரு ஏஜென்சி. நம்ம நிறைய பேர் எங்ககிட்ட வந்து கேட்பாங்க உங்க சர்வீஸ் வேணும் நீங்க ரன் பண்ண. நான் சொன்னேன் சார் நீங்க இன்னும் பிசினஸே ஏர்ன் பண்ண ஆரம்பிக்கல, ஸோ எங்களுக்கு ஒரு சர்வீஸ் சார்ஜ். இப்போ நிறைய கிளைண்ட்ஸ் எங்ககிட்ட காசு கொடுத்து ரன் பண்றாங்கன்னா அவங்க ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ இப்போ உங்களுக்கு வந்து இவ்வளவு பேர் மேன் பவர் இருக்கு, மேனேஜ் பண்ண முடியும்னா ஒரு ஏஜென்சிட்ட போகலாம். இப்போ நீங்க இண்டிபெண்டா ஆட் ரன் பண்றதுக்கும் ஏஜென்சி வச்சு ஆட் ரன் பண்றதுக்கும் என்ன வித்தியாசம் நினைக்கிறீங்க? ஆக்சுவலா நான் அப்படி எப்படி பாக்குறேன்னா இண்டிபெண்டா ரன் பண்ணும்போது என்னன்னா உங்க பிசினஸ் நமக்கு தான் தெரியும், நம்ம என்ன பிசினஸ் நம்ம என்ன பண்றோம்ன்றது நமக்கு தான் தெரியும். இப்போ ஒரு தேர்ட் பர்சன் நம்ம பண்றோம், அவங்கள்ட்ட நம்ம நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணணும், இதுதான் என் பிசினஸ், இப்படி பண்ணுவாங்க, இது மாதிரி தான் என் ஆடியன்ஸ் இருப்பாங்க, இந்த மாதிரி பண்றாங்கட்டு. அதை அவங்க கேப்சர் பண்ணிட்டு நல்ல ஏஜென்சியா இருந்தாங்கன்னா அதை கேப்சர் பண்ணி கரெக்டான ஆடியன்ஸ் அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. பட் இப்போ அது அந்த நாலேஜ் இல்லாம பேசிக்கா ரன் பண்றவங்க அந்த பூஸ்ட் போஸ்டோ இல்ல அந்த மாதிரி தான் ரன் பண்றாங்க அப்படின்னா அது கொஞ்சம் கஷ்டம் தான். அது மட்டும் இல்லாம இந்த காஸ்ட் நீங்க சொன்னபடி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ரன் பண்றோம்னா நமக்கு வந்து அட்வர்டைஸ்மெண்ட் காஸ்ட் இருக்கு, அவங்களுக்கு ஒரு சர்வீஸ் சார்ஜ் இருக்கு, சர்வீஸ் காஸ்ட் இருக்கு. ஸோ அட்வர்டைஸ்மெண்ட் காஸ்ட் நம்ம எவ்வளவு அளவு இன்க்ரீஸ் பண்றோமோ அதை பொறுத்து தான் வருது. ஸோ நம்ம ஸ்டார்டிங்லேயே போய் ஒரு ஏஜென்சிட்ட கொடுக்காம நாமளே ஒரு பேசிக் திங்ஸை கத்துக்கிட்டோம்னா எப்படி நடக்குது, ஆட்னா இப்படிதான் நடக்குது அப்படின்னு சொல்லி ஒரு பேசிக் நாலேஜ் நமக்கு கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஒரு ஏஜென்சிட்ட போகும்போது நம்ம நல்லா வளர்ந்துட்டோம், சரி டெய்லி இதை நம்ம பார்க்க முடியாது அப்படின்னு சிச்சுவேஷன்ல ஒரு ஏஜென்சிட்ட போய் கொடுத்தோம்னா அப்ப அவங்க என்ன பண்றாங்க என்னென்ன செய்யறாங்கன்றது நமக்கு தெரியும். எதுவுமே நம்ம தெரியாம நம்ம அங்க போய் நம்ம அவங்ககிட்ட கொடுக்கும் போது நம்ம அவங்களை டிபெண்ட் பண்ணிருக்கோம். ஆட் நமக்கு ஆர்டர் வரலையா, எனக்கு ஆர்டர் வரல நான் அவங்ககிட்ட தான் கேட்கற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏ காசும் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கும். இப்போ நம்ம 1000 ரூபாய்க்கு நம்ம ஒரு ஆட் ரன் பண்ணி ஒரு 10,000 ரூபாய்க்கு சேல் எடுத்தோம்னா ஏ காசு வந்து 10%. நம்ம ஏஜென்சிக்கு இப்போ ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 5 ரூபாய் கொடுத்தா 15% மாறிடும். ஏன்னா அது யாரும் இப்போ என் இடத்துல யாரா இருந்தாலும் வாங்கன்னு சொல்லிட்டு காசை வாங்கி போட்டு போயிட்டே இருப்பாங்க. யாருமே எங்களுக்கு சர்வீஸ் சார்ஜ் கொடுத்து நீங்க பிசினஸ் ரன் பண்றது கஷ்டம்னு சொல்லவே மாட்டாங்க. இன்னொன்று ஒரு விஷயம் கேட்கணும்னு வச்சேன், ஒரு 5 years பிஃபோர் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணி பிஸ்னஸ் க்ரோ பண்ணலான்னு கேட்டாங்கன்னா பண்ணலாம். ஆனால் இன்னைக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டராகவும் இருக்கணும், ஒரு கான்டென்ட் கிரியேட்டராகவும் இருக்கணும் அப்படின்றதான் என்னோட ஒரு சின்ன ஒரு அஜெண்டாவே வச்சிருக்கேன். இன்னைக்கு வந்து சர்வே பண்ணணும்னா நம்ம ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டர் இருந்தால் மட்டும் போதும், நம்ம ஒரு கான்டென்ட் கிரியேட்டர். நீங்க ஒரு கான்டென்ட் கிரியேட்டரா மாறுறீங்க கரெக்ட்? ஆமா, டு பி ஹானஸ்ட் இப்ப இவ்வளவு நாள் வரைக்கும் என் ப்ராடக்ட் மட்டும் நான் காமிச்சிட்டு இருந்தேன்னா இப்ப என் ஃபேஸ் வேல்யூ காமிக்க வேண்டியது ஒரு பிராண்ட் ட்ரஸ்ட் கிரியேட் ஆகுது. இவங்க தான் பண்றாங்க அப்படின்ற ஒரு பிராண்ட் கிரியேட் பண்ணணும்னா நான் தான் பண்றேன், உங்களை மாதிரி ஒரு ஆள் தான் நான் பண்றேன் அப்படின்றப்போ கஸ்டமர்ட்ட வந்து ஒரு ட்ரஸ்ட் வருது. ஸோ அதனால இப்ப நான் கண்டென்ட் ரெடி பண்ண வேண்டிய சிச்சுவேஷனுக்கு வந்துட்டேன். இது வரைக்கும் நான் கான்டென்ட் பண்ண மாட்டேன், எனக்கு உங்க டீம்ல இருந்து எனக்கு வீடியோ எடிட்டிங் பண்ணது வந்தாங்க. பட் அந்த டைம்ல வந்து எனக்கு என் மேல எனக்கு கான்ஃபிடென்ட் இல்லை, நம்ம பேசிடுவோம், நம்ம கான்டென்ட் பேசிடுவோம், நான் கான்டென்ட் எடுத்து கொடுத்தா தான் நம்ம எடிட் பண்ண முடியும். என்னன்னா சரவணா ஸ்டோர், போத்தீஸ், ஜெயிச்சந்திரன் மாதிரி அவங்களே கூட இறங்கி வந்துட்டாங்க ஒரு ஆக்டரை வச்சு பேசாம. ஏன்னா அப்பதான் நம்ம ஃபேஸ் வேல்யூக்கு தான் ட்ரஸ்ட் கிரியேட் ஆகுது. நம்ம டிஃபரன்ஸ் இருந்துச்சு மேம். நீங்க பிஃபோர் நீங்க ஒரு கான்டென்ட் கிரியேட்டரா இல்லாம ஆட்ஸ் ரன் பண்ணும் போதும் கான்டென்ட் கிரியேட்டரா உங்களோட வீடியோக்கு நீங்க ஆட்ஸ் ரன் பண்ணும்போது அந்த சேல் டிஃபரன்ஸ் இருந்துச்சா? கண்டிப்பா அந்த சேல் இருக்கு சார். ஆக்சுவலா என்னன்னா இன்ஸ்டாகிராம் பொறுத்த வரைக்கும் கான்டென்ட் தான் கிங். அதாவது எந்த ஒரு பிளாட்ஃபார்ம் நம்ம பண்றோம் கான்டென்ட் தான், நம்ம கான்டென்ட் என்ன ப்ரொடியூஸ் பண்றோமோ அதை பொறுத்து தான் கஸ்டமர் நம்மகிட்ட வர போறாங்க. ஸோ இப்போ பார்த்தோம்னா கான்டென்ட் வந்து கான்டென்ட் நம்ம போஸ்ட் பண்ணிட்டோம், அதுல வந்து ஃபாலோவர்ஸ் வரல, வியூவர்ஸ் வரல அப்படின்றத நோக்கி நம்ம போனோம்னா திருப்பி கான்டென்ட் நம்மளால ப்ரொடியூஸ் பண்ண முடியாது, நம்ம கிரியேட்டிவிட்டி பிளாக் வந்துரும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நான் சொல்லுவேன், நீங்க கான்டென்ட் கிரியேட்டரா மாறனால நம்ம யூடியூப்ல இருந்து ரெவென்யூ வருமா, ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் ஆவாங்க, அப்படி பார்க்க கூடாது. நம்மளோட இன்டென்ஷன் வந்து எவ்வளவு பேர் ரீச் ஆயிருக்கும், அது ரெக்கார்ட் ஆகுதா, அதான் ரெக்கார்ட் ஆகி நம்ம அவங்க திருப்பி ஆட் ரன் பண்றோம், அவ்வளவுதான். ஸோ இப்போ நீங்கள் வந்து மந்த்லி எவ்வளோ சேல்ஸ் போயிட்டு உங்களோட ஓன் வெப்சைட்டில்? மந்த்லி இப்போ 2.5 to 3L போகுது சார். போகுது. இதில் ஒரு பெரிய மிஸ்கன்செப்ஷன் என்னன்னா, இப்போ அமேசான் இப்போ நம்ம ஓன் வெப்சைட் வச்சிருக்கோம், எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா அமேசானோட கமிஷன் ஃபீ, ஏன் அமேசான் நம்ம கமிஷன் ஃபீ கொடுக்கணும்? இப்போ நான் சொல்றேன் 3 lakhs சேல்ஸ் வாங்குறேன்னு சொல்றேன், பட் 3 lakhs என்னோட பாக்கெட்டுக்கு வந்துருதுன்னு நினைக்கிறாங்க. பட் டு பி ஹானஸ்ட் அது கிடையாது. அமேசான் கமிஷன் ஃபீ ஏன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இது பண்ணிடுறாங்க. ஓன் வெப்சைட் ப்ளேம் பண்ணிட்டு நம்ம ஓன் வெப்சைட் வச்சுட்டா எல்லா ப்ராஃபிட்டும் நமக்கு தானே அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிடுறாங்க. இப்போ நான் எப்படி கேட்கணும்னா, என்னதான் இவ்வளவு ப்ரோஸ் இருந்தாலும் கான்ஸ்னு இருக்கும் அப்படின்னு கேட்க வந்து கரெக்டா சொல்லிட்டீங்க. ஏன்னா அது கண்டிப்பா மக்களுக்கு தெரியும். அதான் ஏன்னா இப்போ அமேசான்ல கமிஷன் ஃபீ கொடுக்குறோம், வெப்சைட்ல நம்ம டைரக்டா எல்லா சேலும் நம்மளே வச்சுக்கலாம், எல்லா அமௌண்ட் நம்ம பண்ணிக்கலாம் வந்துரும். டு பி ஹானஸ்ட் அது கிடையாது. அமேசான் வந்து ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம், அவங்க டிராஃபிக் ஜென்ரேட் பண்ணி ஏற்கனவே வச்சிருக்காங்க. இப்போ நான் ஒரு வெப்சைட் ரெடி பண்றேன், இப்போ அந்த வெப்சைட்டை வச்சிருக்கிறதுக்குள்ளே நிறைய காஸ்ட். ஃபர்ஸ்ட் வந்து வெப்சைட் ரன் பண்றதுக்கு ஒரு ஹோஸ்டிங் சார்ஜ்,
செகண்ட் எடுத்தோம்னா நான் அவங்க கஸ்டமர் பே பண்றாங்க, அப்போ பேமெண்ட் கேட்வே ஆட் பண்றேன். ஸோ 2.5 வரும். பேமெண்ட் கேட்வேக்கு நான் ஒரு சார்ஜ் கொடுக்குறேன். இப்போ அது கேஷ் ஆன் டெலிவரி ஆர்டர் ஆயிடுச்சு. ஷிப்பிங் பார்ட்னர் வந்து கேஷ் ஆன் டெலிவரின்னு சொல்லிட்டு அவங்க எக்ஸ்ட்ரா அமௌண்ட் எடுக்க போறாங்க. ரிட்டர்ன் வந்துச்சுன்னா ரிட்டர்ன் சார்ஜஸும் அதுல இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்த மார்க்கெட்டிங் ஃபீஸ் தான் மெயின். நம்ம ப்ராடக்ட் இருக்குன்னு வெளில காமிச்சா தான் மக்கள் வர. நிறைய பேர் வந்து ஆட்ஸ் ஏஜென்சி வச்சிருக்கவங்களே கூட ஒரு கிளைண்ட்டுக்கு நம்ம ரன் பண்ணா எவ்வளவு ஏகாஸ்ன்றதை ஃபைண்ட் அவுட் பண்ணி அதான் மாசம் செக் பண்ணுவோம். ஸோ இத்தனை ஃபீஸ் எனக்கு தெரிஞ்சு நான் இத்தனை ஃபீஸ் சொல்லியிருக்கேன். ஸோ இதெல்லாம் ஈக்குவல் பண்ணும்போது பார்த்தோம்னா அமேசான் கமிஷன் ஃபீயும் இதுவும் ஈக்குவல் தான். பட் என்னன்னா கஸ்டமர் ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா அமேசான்ல வந்து கஸ்டமர் டேட்டா நம்மகிட்ட இருக்காது, இதுல வந்து கஸ்டமர் டேட்டா நம்மகிட்ட இருக்கு. திருப்பி நான் ரீடார்கெட் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், இது பண்ண யூஸ் பண்ணிக்கலாம். கஸ்டமருக்கு ஒரு பில்ட் இருக்கு. ஸோ இப்போ வந்து உங்களை மாதிரி நிறைய பேர் அமேசான் ஃபிளிப்கார்ட்ல செல் பண்ணிட்டு இருப்பாங்க. இன்ஃபேக்ட் உங்களை பார்த்தா நிறைய பேர் வந்திருப்பாங்க நம்ம சேனல் பார்த்துட்டு. அவங்களாம் உண்மையிலே ஓன் வெப்சைட் ஸ்டார்ட் பண்ணணுன்ற ஒரு இன்டென்ஷன் இருக்கா? ஐ மீன் ஒரு கட்டாயம் இருக்கா, இல்ல யாரெல்லாம் வரலாம்னு நினைக்கிறீங்க மேம்? இல்லை சார், கண்டிப்பாக ஓன் வெப்சைட் வந்து வேணும். இப்போ புதுசாக நீங்கள் பண்ணுறீங்க, ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கீங்கன்னா அமேசான் ஃப்ளிப்கார்ட் தான் பெஸ்ட்டு நான் சொல்லுவேன். ஏன்னா நமக்கு வந்து எந்த தலைவலியும் இல்லை, அவங்களே பார்த்துருவாங்க. கம்ஃபர்ட் ஜோன் அவங்களே பண்ணி கொடுத்துருவாங்க, எந்த இஷ்யூ இல்லை. பட் நீங்கள் ஓன் வெப்சைட் பண்ண போறீங்கன்னா அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி நிறைய இருக்கு. அமேசான் பண்ணுற 10 ஒர்க்கை நீங்கள் ஒரு ஆள் 10 பிரிச்சு பண்ணணும். ஸோ அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்தோம்னா கண்டிப்பாக எல்லாருமே ஒரு கட்டத்துக்கு தள்ளப்படுவாங்க. ஒரு ஓன் வெப்சைட்டோ இன்னைக்கு இல்லைனாலும் இன்னும் ஒரு 5 years இல்லை 10 years from now கண்டிப்பாக எல்லா பிஸ்னஸுமே ஆன்லைன் வந்து தான் ஆகணும். கண்டிப்பா வெப்சைட் தேவை சார். எல்லாருமே அட்வர்டைஸ்மெண்ட் ரன் பண்றது எப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா ஈஸியா இருக்கும். நம்ம இன்னொருத்தவங்க டிபெண்ட் பண்ணி நம்ம பிசினஸ் இருக்க தேவையில்லை. ஒரு பிரச்சனை நமக்கு தான் நம்ம பிசினஸோட சீரியஸ்னஸ் தெரியும். இப்போ நம்ம ஒருத்தவங்ககிட்ட போய் கொடுத்தோம்னா அவங்க வந்து ஜஸ்ட் அவங்களோட 10 வேலையில அது ஜஸ்ட் அவங்களுக்கு ஒரு வேலை, நம்மளுக்கு இதுதான் ஒரு வேலை. ஸோ நம்ம அதை தெரிஞ்சுக்கிட்டோம், நம்ம அதை நம்ம எப்படி ஆட் ரன் பண்ணணும், எப்படி இது பண்ணணுன்ற ஒரு பேசிக் நாலேஜ் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்மளே பண்ணிக்கலாம். நான் இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் முடிச்சுட்டு இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்ட்ராட்டஜி இம்ப்ளிமெண்ட் பண்ண எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? அதான் சார், ஆக்சுவலாக நான் என்ன நினச்சேன்னா மார்க்கெட்டிங் காஸ்ட்டை வந்து நான் வந்து ஸ்பிளிட் பண்ணி போட மாட்டேன். நான் என்ன பண்ணுவேன்னா ஜஸ்ட் நமக்கு ஐடியா இருக்குல்ல, கஸ்டமர் வாங்க வந்தவங்களுக்கு ரீடார்கெட் பண்ணி விட்டுட்டு ஒரு அவேர்னஸ் ஆட் போடுவேன், ரீடார்கெட் பண்ணிட்டு விட்டுருவேன். பட் நீங்க சொல்லும் போது நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் இருக்கு, நிறைய விதமா நம்ம வந்து கிரியேட்டிவ் கேம்பெயின்ஸ் ரன் பண்ணலாம். சேல்ஸ் பண்ணலாம். ஸோ சேல்ஸ் ஃபனல் பில் பண்ணணும். பில் பண்ணா மட்டும் தான் நமக்கு அந்த சேல்ஸ் வந்து அச்சீவ் ஆகுன்றத தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ ஜஸ்ட் ஒரே இடத்துல வந்து மார்க்கெட்டிங் காஸ்ட்டை போடாம நிறைய இடத்துல பிச்சு போட்டு எக்ஸ்க்ளூட் பண்ணிக்கலாம். நான் இடத்துல சொல்லுவேன், அதாவது கஸ்டமர்ஸ் ஒன்ஸ் வாங்கிட்டாங்கன்னா அவங்க எக்ஸ்க்ளூட் பண்ணி அது பண்ணிடலாம். பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்கன்னா அவங்க எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டு தான் எடுத்து. ஸோ இப்போ வந்து உங்கள்கிட்ட ஆல்ரெடி ஃபியூச்சர் கோல் என்னன்னு கேட்டபோது அந்த வீடியோவில் ஒரு விஷயம் சொன்னீங்க. இப்போவும் அதே கொஸ்டின் தான் கேட்குறேன். ஆனால் ஐ திங்க் நீங்கள் அதை அச்சீவ் பண்ணிட்டு நினைக்கிறேன். உங்களுக்கு இன்னும் கூட ஒரு பெரிய ஃபேக்டரி கொண்டு வந்துட்டீங்க. இப்போ ஓன் வெப்சைட் ரீதியாகவே ஃபியூச்சர் கோல் என்ன சார்? இப்போதைக்கே பார்த்தோன்னா நான் சொன்ன மாதிரி தான், நான் வந்து ஃபேஸ்புக் மெட்டா ஆட்ஸ் மட்டும் தான் டிபெண்ட் பண்ணி ரன் பண்ணி சேல்ஸ் அச்சீவ் பண்ணிட்டு இருக்கேன். பட் இதே நான் கூகுள் ஆட்ஸ் ரன் பண்ணவோ இல்லை டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நிறைய விஷயங்கள் இருக்கு. இமெயில் மார்க்கெட்டிங், கான்டென்ட் மார்க்கெட்டிங் நிறைய இருக்கு. அது எல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ணி ஒன்று எக்ஸ்ப்ளோர் பண்ணேன். மொபைல் மார்க்கெட்டிங் எல்லாமே ஃபனல் மாதிரி ரெடி பண்ணி எல்லாத்துலேயும் நம்ம ப்ரெசன்ஸ் இருக்கிற மாதிரி பண்ணி பண்ணணும் தான் என்னோட இது. லாஸ்ட் ஒரு கேள்வி என்னன்னா, நீங்கள் இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருக்கீங்கன்னா மட்டும் நீங்கள் ஓன் வெப்சைட் கிரியேட் பண்ணி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க அப்படின்னா யாரும் சொல்லுவீங்க? அதாவது ஒரு தப்பான ஒரு மோட்டோவில் இதை ஓகே நம்மளும் உடனே இந்த மாதிரி பண்ணிடலாம் அந்த மாதிரி வந்துடும், அதுக்காக இந்த கொஸ்டின் கேட்டேன். ஆக்சுவலாக எப்படி இருக்கவங்க ஓன் வெப்சைட் பண்ணலான்னா, நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன் பாருங்க, அமேசான் காஸ்ட்டை கமிஷன் ஃபீஸை கட் பண்ணிட்டு நான் டேரக்டா எல்லா சேலையும் வாங்கிக்கிறேன், கமிஷனே கட் ஆகும் அப்படின்னு சொல்றவங்க வரக்கூடாது. அடுத்து பார்த்தோம்னா கொஞ்சம் எஃபோர்ட் போடணும் சார். கான்டென்ட் ரெடி பண்ணணும். கான்டென்ட் ரெடி பண்ணி நிறைய கான்டென்ட் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணி அதை ஆடா ரன் பண்ற பேசிக் நாலேஜ் நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஸோ அந்த நாலேஜ் உங்களுக்கு பண்ணுவீங்க அப்படின்னா கண்டிப்பா ஓன் வெப்சைட் வந்து தைரியமா கொண்டு வந்துடலாம். இப்போ கான்டென்ட் நான் ரெடி பண்ண மாட்டேன், பட் எனக்கு சேல்ஸ் வரணும்னா முடியாது. ஸோ கான்டென்ட் நம்ம ரெடி பண்றோம் அப்படின்னு தைரியமா கான்டென்ட் பண்ணுவேன் அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் ஃபேஸ் காம்ஸ் தான் பண்ணணும் இல்லை, அட்லீஸ்ட் ஒரு கிரியேட்டிவான ஒரு ஆஸ்பெக்ட்ஸ்ல கான்டென்ட் ரெடி பண்ணா போதும். அந்த கான்டென்ட் ரெடி பண்ணிடுவேன், எனக்கு உங்க மேல கான்ஃபிடென்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா நீங்க இகாமர்ஸ்ல வந்தீங்கன்னா, இகாமர்ஸ் வெப்சைட்ல வந்தீங்கன்னா சர்வை பண்ணிக்கலாம் அந்த மாதிரி. ஸோ இவ்வளோ நேரம் உங்களோட ஒரு பிஸி ஷெடியூலை ஒதுக்கி எங்களுக்கு நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க. இன்ஃபேக்ட் இது எல்லாமே நான் சேனலில் சொல்லியிருந்தா கூட நீங்கள் சொல்லும் போது அதோட இம்பாக்ட் கண்டிப்பாக மாறும் நம்புகிறேன். ஸோ ரொம்ப தேங்க்ஸ் மேம். தேங்க்யூ.